தென்காசி விவசாயி சார்பாக ஒரு கோரிக்கை ஐயா. பழங்கள்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வாங்க மட்டும் செய்யாதீங்க. நாங்கள் ஒரு இது வாட்ஸ்அப்பில் இது யூடியூப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம். ஆனால் வாங்குங்க. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், பழங்களை வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு. ஆனால் இப்போ சொல்கிறோம் வாங்குங்கன்னு. ஏன்னு சொன்னால் எங்கள் வயிற்றுச்சல் தான். பழத்தை வந்து விலை கம்மியாக கேட்கிய. விலை கம்மியாக கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு விளைய வைக்கோம். நான் பாருங்க, இதுக்கு பின்னாடி மலங்காடு, இந்த சைடு அந்த சைடு தான் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு விளைய வச்சு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தா இங்கே விலையை கம்மியாக கேட்க. ஒரு விவசாயிக்கு உள்ள ஒரு விலையை கொடுக்க வேண்டாமா? ஆஸ்பத்திரிக்கு போனால் ரேட்டை குறைக்க மாட்டேக்கான், தேட்டருக்கு போனால் குறைக்க மாட்டேக்கான், பலசர கடைக்கு போனால் ரேட்டை குறைக்க மாட்டேக்கான். ஆனால் அந்த காய்கறி கடையிலையும் இந்த பழக்கடையிலையும் மட்டும் ரேட்டை குறைச்சி என்னையா ஆக போகுது? 10 ரூபா 20 ரூபா தான் லாபம் வைக்க முடியும். ரொம்பலாம் லாபம் வச்சேன்னா நீங்களும் வாங்க முடியாது, நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் குறைஞ்ச லாபத்தில் நாங்கள் விற்கிறோம். அது எதுக்குன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம். இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட முடியும். நீங்கள் வாங்கலைன்னா நாங்கள் சாப்பிட முடியாது. எங்களுக்கு மண்ணை தவிர வேறு பொழப்பு தெரியாது. ஏன்னா பிறந்ததுலேருந்து இந்த தொழிலை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், விவசாயத்தை. இதை விட்டுட்டு போகவும் முடியாது. அதனால தான் பழத்தை வந்து வாங்குங்க, நல்ல விலைக்கு வாங்குங்க. ஓரளவு குறைங்க, ரொம்ப குறைக்காதீங்க. நல்ல பழங்களாக இருக்குது, கெமிக்கல் அடிக்காது. என்ன பாருங்க, அப்போலாம் ஆர்கானிக். ஏன்னா ஆர்கானிக் தான், பொய் சொல்லலை. நேரடியாகவே நாங்கள் வந்து விற்கிறோம் ஆர்கானிக் பொருள். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி காட்டில் இருந்து கொண்டு வந்து உங்களுக்காக தாரோம். அதுக்கு ஒரு விலையை கொடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம். பழங்களுக்குள்ள விலையை மட்டும் கொடுங்க ஐயா, அதுவே போதும். இந்த விவசாயிகள் வந்து நல்லா இருப்பாங்க, விவசாயி நல்லா இருப்பாங்க, நாடும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பதிவை வந்து பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணுவீங்களோ ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட விவசாயி விளைவிச்ச பழங்களை மட்டும் நீங்கள் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா போதும், அதுவே அவங்களுக்கு செய்த உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. தென்காசி மற்றும் குற்றால விவசாயிகள் சார்பாக இந்த வீடியோவை போடுகிறோம். வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஓகே.